என் செல்ல குழந்தையே, உனக்கான நல்ல செய்தியோடு இந்த வராகி இப்பொழுது உன்னை காண வந்திருக்கின்றேன். உன் தாயானவள் உனக்கு தருகின்ற விஷயங்களை எக்காரணம் கொண்டும் நீ தள்ளிவிட்டு விடாதே. பேரதிர்ஷ்டத்தின் விடியலை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க வந்திருக்கிறாள் இந்த வெற்றி வராகி. என் குழந்தையே, உனக்குள் 1000 குழப்பங்கள் இருந்திருக்கலாம், 1000 எண்ண ஓட்டங்கள் இருந்திருக்கலாம். என்ன செய்ய போகிறோம், ஏது செய்ய போகிறோம் என்கின்ற ஒரு குழப்பமான சூழ்நிலையிலேயே இந்த நாளை நீ தொடங்க நினைத்திருக்கலாம். ஆனால் இப்பொழுது என்னை கண்டவுடன் உன் மனதிற்குள் தோன்றிய எண்ணம் என்னவாக இருக்கிறது என்று சற்று சிந்தித்துப்பார். குழப்பமில்லாத ஒரு நிலை. நாம் செய்ய போகின்ற விஷயம் எதுவாக இருந்தாலும் அதை சரியாக செய்துவிட வேண்டும் என்கின்ற மனநிலை. இது உனக்கு வந்துவிட்டது என்றால் இந்த வராகி உன்னை தேடி வருவதற்கான வெற்றியினை பெற்றுவிட்டேன் என்ற அர்த்தம். இந்த வெற்றியை நீ நிச்சயமாக எனக்கு கொடுப்பாய் என்று நான் நம்புகின்றேன். சரியான புரிதலோடு எந்த ஒரு விஷயத்தையும் நாம் கையில் எடுக்கும் பொழுது அந்த விஷயம் நமக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நீ எதிர்நோக்கி நிற்கின்ற உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்தது கிடைக்கவில்லை என்றாலும் கிடைத்த வாழ்க்கையை உனக்கானதாக மாற்றிக்கொள்ள நீ நிச்சயமாக தயாராக இருக்க வேண்டும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, ஒவ்வொரு விடியலும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கின்ற ஒரு புதிய வாய்ப்பு. இந்த வாய்ப்பினை சரியாக பயன்படுத்தி கொண்டு உன்னுடைய வெற்றியை நீ உறுதி செய்ய வேண்டும். யாருக்கும் கிடைக்காத பல நல்ல வாய்ப்புகள் உனக்கு கிடைக்கின்றது. ஒவ்வொரு விடியலும் மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளுமே உனக்கான நல்ல செய்திகள் உன்னை தேடி வந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஆனால் அதை நல்ல செய்தியாக ஏற்றுக்கொள்வதா அல்லது வேண்டாம் என்று விட்டு விடுவதா என்பது உன்னுடைய கைகளில்தான் இருந்தது. அதை நீ சரியாக பயன்படுத்தி உனக்கான வெற்றியை உன் கைகளில் கொண்டு வந்திருக்கின்றாய். நல்ல செய்தி ஒன்று ஒருவருக்கு கிடைக்கிறது என்றவுடன் மனதிலிருந்த அத்தனை குழப்பங்களும் தீர்ந்து விட்டதல்லவா? இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த ஒட்டுமொத்த மகிழ்ச்சியும் ஒரு சேர உன் கைகளுக்குள் வந்து சேர வேண்டிய தருணத்தையும் எதிர்நோக்கி நின்று கொண்டிருக்கின்றாய். யார் நினைத்தாலும் சரி, நாம் நினைத்த விஷயங்களை மாற்றவிட முடியாது என்ற எண்ணத்தோடு மட்டும் நீ இருந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதனை புரிந்து கொள். எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கை உனக்கு துன்பத்தை தான் கொடுக்கும் என்று எண்ணாமல், காலம் மாறிக்கொண்டிருக்கின்றது. வாழ்க்கையில் பல நல்ல திருப்பங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த மாற்றத்தினால் நீ எதிர்பார்த்த விஷயத்தை எல்லாம் உன்னுடைய முயற்சியின் பலனாக நிச்சயமாக நீ பெற்று கொண்டிருக்கிறாய் என்பதனை புரிந்து கொண்டால் போதும். எல்லாமும் ஒருவருக்கு ஏதாவது ஒரு வகையில் ஒரு மிகப்பெரிய உந்து சக்தியாக மாறிவிடும். அந்த நேரத்தில் சட்டென்று யாரெல்லாம் அதை பிடித்து கொள்கின்றார்களோ, யாரெல்லாம் அது சரி என்று அதனை விட்டு நிற்கின்றார்களோ அவர்களுக்கு இந்த வாழ்க்கை நிச்சயமாக பேரதிர்ஷ்டத்தையும் பேரதிசயத்தையும் கண் முன்னால் காட்டும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் பிள்ளையே, இந்த விடியல் உனக்கு கிடைத்திருக்கின்ற விடியலாக தெய்வத்திற்கு நன்றி சொல்லி இந்த நாளை நல்லபடியாக நீ தொடங்க வேண்டும். நீ நினைத்தது எல்லாம் நினைத்த மாத்திரத்தில் உன் வசமாக போகிறது. நீ கேட்ட விஷயங்கள் எல்லாமுமே உனக்கு மிக பெரிய நன்மைகளை கொண்டு வந்து தரப்போகின்றது. எல்லா நேரத்திலும் இந்த வாழ்க்கை நாம் நினைத்தது போல மாறிவிடவில்லையே என்று வருத்தப்படுகின்ற நீ, நாம் இத்தனை காலமும் கிடைத்திராத பல நல்ல விஷயங்களை எல்லாம் கிடைக்க பெறுகிறோம் என்று நினைத்து சந்தோஷப்பட வேண்டும். தெய்வத்தின் வார்த்தைகள் என்றும் உன் வாழ்க்கையை உனதாக்கி கொடுக்கத்தான் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். இதிலிருந்து தெய்வத்திற்கு ஏதாவது கிடைக்குமா என்று கேட்டாயானால் சர்வ நிச்சயமாக எதுவும் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்காமல் போய்விடும் என்பதனை மறந்துவிடக்கூடாது.
எந்த விஷயமாக இருந்தாலும் வாழ்க்கையில் நம்பிக்கையோடும் மனதைரியத்தோடும் நீ தெய்வத்தின் முன்னால் நின்றுவிட்டால் நடத்த முடியாது என்று நினைத்த காரியத்தை கூட தெய்வம் உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் பிள்ளையே, நீ நினைக்கலாம், தெய்வம் நினைத்தால் ஒரு நொடியில் அத்தனையையும் மாற்றிவிடலாம். ஆனால் எதற்காக நமக்கு மட்டும் இத்தனை சோதனைகள் என்று? என் குழந்தையே, நீ படுகின்ற ஒவ்வொரு சோதனைகளுக்கு பின்னாலும் உன் வாழ்க்கை ஒளிமயமாக உனக்கு காத்து கொண்டிருக்கின்றது. இதை பெற்றால்தான், இதை நீ அனுபவித்தால்தான் அந்த வாழ்க்கை உனக்கு கிடைக்கும். இல்லை, அனுபவிக்காமல் நீ வேண்டும் என்றே விட்டு செல்வாயானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை அது போற போக்கில் போய்கொண்டே இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு விஷயத்தை, அதற்கான அங்கீகாரத்தை பெற்றுக்கொள்ளும் வரை என் பிள்ளையே, எப்பொழுதும் போராட்டம் என்பது நமக்குள் இருக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். இந்த நேரத்தில் நான் இருந்து உன் வாழ்க்கையை வழிநடத்த வருகின்ற பொழுதில் நீ எந்த விஷயங்களுக்காகவும் வேதனைப்பட்டோ அல்லது எந்த ஒரு விஷயங்களுக்காகவும் காயப்பட்டோ நிற்கக்கூடாது என்று உன் அம்மா நான் ஆசைப்படுகின்றேன். நீ நடத்த வேண்டும் என்று நினைக்கின்ற விஷயங்களை எல்லாம் சர்வ நிச்சயமாக நடத்தி கொடுத்து விட்டால் போதும் என்றுதான் நானும் யோசிக்கின்றேனே தவிர, ஒரு பொழுதும் என் குழந்தையே, ஒவ்வொருவரும் வாழ்க்கைக்குள் ஒவ்வொரு விஷயங்களையாக பேசிக்கொண்டு தேவையில்லாத பிரச்சனைகளை வளர்த்து கொண்டு அங்கே துன்பங்களுக்கு இடம் கொடுத்து கொண்டிருந்தார்களானால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடக்கின்ற நல்ல விஷயங்கள் எல்லாமுமே உனக்கு பல தடைகளை உருவாக்கும். ஆனால் கடைசியில் உன் வெற்றியை அது உனக்கு உறுதி செய்யும். ஆனால் பல கால தாமதங்கள் இதில் எடுத்துக்கொள்ளும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இனியாவது என் குழந்தை, எதையுமே ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து உன்னுடைய வெற்றியை நீ பெற வேண்டும். நடக்கவில்லை, கிடைக்கவில்லை, அம்மா செவிசாய்க்கவில்லை என்று சொல்லி நீ சட்டென்று உன்னுடைய மனதில் மாற்றங்களை கொண்டு வந்து வேறு எங்காவது செல்வதோ அல்லது வேறு யாரையாவது நாடிச் செல்வதோ என்று நீ செய்து கொண்டிருந்தாயானால் இந்த வாழ்க்கையானது எப்பொழுதுமே உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக மாறும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, ஒவ்வொரு விடியலிலும் ஒரு விஷயத்தை தெளிவாக எண்ணிக்கொள். இயற்கையின் காற்றை சுவாசிக்கப் போகிறோம். இயற்கையாக இருக்கின்ற பல விஷயங்களை நாம் பார்க்கின்றோம். நிச்சயமாக உனக்கும் நல்லதுதான் நடக்கும். உன் வாழ்க்கையில் நீ எதிர்பாராத பல திருப்பங்களை நிச்சயமாக சந்திப்பாய். எண்ணற்ற விஷயங்கள் உன் வாழ்க்கைக்குள் இருந்து, உன்னுடைய மனதிற்குள் இருந்து உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்கி கொடுக்க போகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். என் பிள்ளையே, இந்த வராகி உன்னிடம் பேசுகின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றுமே உன்னுடைய மனதிற்கு மிக பெரிய தெளிவை கொடுக்க வேண்டும். நீ நினைத்ததை எல்லாம் சாதிக்க முடியும் என்கின்ற எண்ணத்தை உனக்குள் தர வேண்டும். அதை பெற்றுக்கொண்டு என் குழந்தை, நீ ஆசைப்பட்ட அத்தனை விஷயங்களையும் அடைவதற்கு முன்னேறி செல்ல வேண்டும். என் குழந்தையே, நீ நினைப்பது எல்லாமும் எனக்கு புரிகின்றது. எதையுமே நீ சொல்லித்தான் தெரிய வேண்டும் என்ற அவசியம் ஒரு பொழுதும் எனக்கில்லை என்பதனை புரிந்து கொள். உன் தாயானவள் எனக்கு உன்னுடைய சூழ்நிலைகள் அத்தனையும் நன்றாக தெரியும். எப்பொழுது உனக்கு எதை கொடுக்க வேண்டும், எப்பொழுது உன் வாழ்க்கையில் இருந்து எதை எடுக்க வேண்டும் என்பது எனக்கு நிச்சயமாக நன்றாக தெரியும். நான் செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலும் நிச்சயமாக ஒரு காரணம் இருக்கும் என்பது நீ நன்கு உணர்ந்த விஷயம்தானே. அதை மனதில் வைத்து கொண்டு இன்றைய நாளில் நீ என்னவெல்லாம் செய்ய நினைக்கின்றாயோ அதையெல்லாம் சரியாக செய்ய தொடங்கு. நீ நினைத்ததை விட சிறப்பான விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எப்பேற்பட்ட கஷ்டங்கள் எல்லாமும் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உன்னை போட்டு புரட்டி எடுத்திருக்கலாம். ஆனால் நிச்சயமாக எல்லாவற்றிற்குமே முடிவு என்ற ஒன்று இருக்கத்தான் செய்கின்றது. ஆனால் அந்த முடிவு எப்பொழுது கிடைக்கும் என்பது மட்டும்தானே இங்கு யோசனையை தவிர மற்றபடி எல்லா விஷயங்களுமே நல்லபடியாக நடக்கிறது என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
என் குழந்தையே, உன் தாயானவள் சொல்கின்ற வார்த்தைகளில் இருக்கின்ற உண்மைகள் ஒவ்வொன்றுமே உன்னை நிச்சயமாக நல்ல வழிக்கு அழைத்துச் செல்லும் என்பதனை நீ தெளிவாக உணர வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது. வராகியின் அம்சமாக உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து உன்னை எப்பொழுதும் நான் கண்காணித்து கொண்டுதான் இருக்கின்றேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இதிலிருந்து என் பிள்ளைக்கு வாழ்க்கை கற்றுக் கொடுக்க வேண்டிய பாடங்கள் ஏராளம் இருக்கின்றது. இந்த வாழ்க்கையில் இருந்து நீ பெற துடிக்கின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதிலிருந்து உனக்கென ஒரு தெளிவு கிடைக்கிறது. வராகியின் அன்பினை பெற்றுவிட்டோம் என்று நீ நினைத்தால் அது மேலும் மேலும் உனக்கு சந்தோஷம்தானே. இந்த தாயானவளின் அன்பு உனக்கு கிடைக்கின்ற நேரத்தில் நான் எப்பொழுதும் போல உன்னுடைய வாழ்க்கைக்கு என்ன செய்ய வேண்டும், ஏது செய்ய வேண்டும் என்பதனை எல்லாம் புரிந்து கொண்டு உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்கிட வருகிறார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, நீ நினைத்து இந்த நாளில் எந்த விஷயத்தை உன் வாழ்க்கையில் தொடங்கினாலும் அது நிச்சயமாக உனக்கு மிக பெரிய வெற்றியை கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. என் பிள்ளையே, குழப்பமில்லாத ஒரு நேரத்தை உருவாக்கு. சந்தர்ப்பங்கள் எல்லாம் உன் வசமாகுவதை நீ நிச்சயமாக உணர்ந்து கொள்ள முடியும். உன்னோடு இருக்கின்றவர்கள், உன்னோடு பேசியவர்கள் என்று எல்லாரும் இந்த வாழ்க்கையில் நாம் நினைத்தது போல மாற்ற வேண்டும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, விடியல் விடிந்து விட்டது. உனக்கான நேரம் தொடங்கிவிட்டது. நம்பிக்கையோடு எழுந்து நட. நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியிலும் உன் வாழ்க்கையின் வெற்றி படிகள்தான் உனக்கு தெரிய வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நேரத்திலும் நீ எவ்வளவுதான் பிரச்சனைகளுக்குள்ளாக நின்று சோதனைகளை உன் வாழ்க்கை உனக்கு கொடுக்கிறதே என்று எண்ணி நீ வருத்தப்பட்டாலுமே இந்த வாழ்க்கையானது அத்தனை சுலபமாகவெல்லாம் யாருக்கும் எதையும் கொடுப்பதில்லை. யாரிடத்திலிருந்தும் எதுவையும் எடுத்து வருவதில்லை என்பதனை புரிந்து கொண்டு இனி வரக்கூடிய நாட்களில் உன்னுடைய வாழ்க்கையின் உன்னுடைய யதார்த்தத்தினை புரிந்து கொண்டு செய்யக்கூடிய விஷயங்களை எல்லாம் நீ சரியாக செய்து கொண்டிருந்தாலே போதும். உனக்கு நடக்கவிருப்பது அத்தனையுமே உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். எப்பேற்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் அந்த கஷ்டத்தினுடைய முடிவு என்பது உனக்கான வெற்றியாக மட்டும்தான் இருக்க முடியும் என்பதனை புரிந்து கொள். ஏனென்றால் உன்னுடைய முயற்சியும் உழைப்பும் இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் பெற்று கொடுக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நீ நினைத்தால் நடைய முடியாது என்ற எந்த ஒரு விஷயமும் கிடையாது. ஆனால் நிச்சயமாக இனிமேல் இந்த வாழ்க்கையில் நடக்காத பல நல்ல அற்புதங்களும் நிச்சயமாக நடக்கும். நான் உன்னிடத்தில் பேச வேண்டும் என்று நினைத்த விஷயத்தை சர்வ நிச்சயமாக பேசிவிட்டேன் என்று நான் முழுமையாக நம்புகின்றேன். இந்த நேரத்தில் இருந்து உன் வாழ்க்கையில் நீ உனக்கே ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொள். நம் வாழ்க்கை அத்தனை தெய்வங்களின் ஆசிகளோடு இந்த வாழ்க்கையை நம்மால் வாழ முடியும் என்கின்ற நம்பிக்கையை உனக்குள் எப்பொழுதுமே தந்து கொண்டிருக்க வேண்டும். இந்த மாற்றங்களும் இந்த திருப்பங்களும் என்றும் உன்னை நல்லபடியாக வாழ வைத்து கொண்டே இருக்கும் என்றால் வராகி சொன்னது போல நீ நினைத்த இலக்கை வெகு விரைவாகவே தொட்டு விடுவாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உனக்கென நல்ல செய்தி உன் வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை பேரினுடைய நல்ல செய்தியாக மாறி இருக்கின்றது. நீ எப்படி அவர்களை எதிர்பார்க்கின்றாயோ அதுபோலத்தான் அவர்களும் எதிர்பார்க்கிறார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை நாளும் இந்த வாழ்க்கையில் வேண்டும் என்றே நீ செய்த விஷயங்களுக்கெல்லாம் தீர்வு கிடைத்து இனி உனக்கான நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது என்பதனை புரிந்து கொண்டு தெய்வத்தின் அன்பு வாழ்க்கையில் எப்பொழுதும் நிலையாக இருக்கும் என்பதனை புரிந்து கொண்டு நிச்சயமாக நீ எங்கேயும் எதற்காகவும் தலை குனிந்து மட்டும் நின்று விடாதே. நல்லதை நினைத்தால் நல்லது மட்டும்தான் நடக்கும். அப்பேற்பட்ட என் குழந்தைக்கு வாழ்க்கையில் எந்த தீங்கும் நடந்திராதபடி நான் பார்த்து கொள்கின்றேன்.
என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.